வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பாக தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு உரையை பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் துணைத் தலைவர் அனிபால் நேரு அங்கு கூடியிருந்த குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அறிவுறுத்தினார். இம்முகாமை ஆனந்த் ரூபி லியோ சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இம்முகாமின் இறுதியாக ரூபாய் 12,500 செலவில் 60 குழந்தை பராமரிப்பு கிட்களை நிகழ்வில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. கிட் ஸ்பான்சரை பெற்று தந்த மருத்துவ திட்ட இயக்குனர் லியோ குணாலன் மற்றும் மனோஜ் ஆகியோருக்கு துணைத் தலைவர் அனிபால் நன்றி கலந்த பாராட்டுக்களை தெரிவித்தார். இம்முகாமில் ரோட்டரியன் பிரதாப் சந்திரன், இந்தர்நாத், குணசேகரன், தாமஸ் செரில், வினோத் நாயர், டாக்டர் பிரசன்னா, செயலாளர் சங்கர், அனன்கல் ருக்மணி, பத்மஸ்ரீ, மேரி கலா மற்றும் குளோத்தின் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கொள்முதல் விலை உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பால் உற்பத்தியாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரியில் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க பொதுச் செயலாளர் பெருமாள் கோரிக்கை உரையாற்றினார். புதுவை சங்க தலைவர் அன்புமணி உட்பட 100க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ரூபாய் 50 உயர்த்தி வழங்க வேண்டும். 75% மானியத்தில் மாட்டுத் தீவனம் ஆண்டு முழுவதும் மாதந்தோறும் வழங்க வேண்டும். பால் உற்பத்தியாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் பெருமையுடன் வழங்கும் மேன் ஆஃப் த தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வு வருகின்ற 3ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொள்ள உள்ளதாக தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் தலைவர் வினோத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் தலைவர் எஃப்.சி. வினோத் கூறும்போது, தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் பெருமையுடன் வழங்கும் மேன் ஆஃப் த தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வை நடத்த உள்ளது. புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடத்த உள்ளது. பிலிப்பைன்ஸ், துபாய், வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த 5 பங்கேற்பாளர்கள் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அதற்கான பங்கேற்பாளர் தேர்வு நடைபெற உள்ளது. ஏற்கனவே சென்னையில் நடைபெற்று முடிந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த நேர்முக தேர்வு வருகின்ற 3ஆம் தேதி சனிக்கிழமையன்று புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைக்க உள்ளதாகவும் கூறினார். மேன் ஆஃப் த தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வின் நோக்கம் என்பது இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இளைஞர்கள் இதில் பங்கேற்பதால் போதை பழக்கத்திலிருந்து விடுபடவும் மேலும் அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளவும் இந்த நிகழ்வு பயனுள்ளதாக இருக்கும் என்றார். சென்னையில் நிறைய அளவில் வாய்ப்புகள் கிடைக்கிறது. இருந்தாலும் புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்வு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்த அவர், மேலும் இதில் சென்னை, கேரளா, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து கலந்து கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த வாய்ப்பை புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பேட்டியின் போது புதுச்சேரி மாடல் பாலா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வெற்றிவேல் ஆகியோர் உடனிருந்தனர். வணக்கம். நான் வினோத், ஃபேஷன் கோரியோகிராஃபர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன். தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் பெருமையுடன் வழங்கும் மேன் ஆஃப் தமிழ்நாடு ஒரு சர்வதேச நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி 5 கண்டஸ்டன்ஸ் இந்த மேன் ஆஃப் தமிழ்நாடோட வின்னர்ஸ் பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ், துபாய், வியட்நாம்னு சொல்லிட்டு 5 கண்டஸ்டன்ட் சர்வதேச போட்டியில் கலந்துக்க போகிறாங்க. அதோட முதல் கட்ட ஆடிஷன் தான் பாண்டிச்சேரியில் நாங்கள் பண்ணுறோம். ஏற்கனவே சென்னையில் ஒரு ஆடிஷன் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதோட ஆடிஷன் பாண்டிச்சேரியில் வர 3ஆம் தேதி சனிக்கிழமை நம்ம பண்ணுறதுக்கு இருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயன் அவர்கள் கலந்துக்கிட்டு குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைக்க போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் பண்ணுற நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது. பட் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதோ இல்லை மற்ற தவறுகள் செய்கிறதுலையோ அவங்களுக்கு ஒரு நல்ல டைவர்ஷன் இந்த ஈவெண்ட் இருக்கும். இதில் யங்ஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்க லைஃப் ஸ்டைலில் ஒரு ஃபேஷன் அப்டேட், அவங்களோட ஸ்டைலிங் அப்டேட் இதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போகிற மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்தும்
கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படணும். ஏன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் பொறுத்தளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து ஆடிஷன் பண்ணுறோம். இதில் வந்து பொதுமக்களும் வந்து தவறாமல் இந்த ஆடிஷனில் வந்து இந்த ஒரு கிராண்ட் ஒரு ஈவெண்ட்டில் பார்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத நாங்கள் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ இது August 3 கம்மிங் சாட்டர்டே வந்து இந்த ஈவெண்ட்டை நடத்த இருக்கும். வென்யூ அதித்தி ஹோட்டல் பாண்டிச்சேரி. சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சென்னையில் மிஸ் பண்ண கண்டஸ்டன்ட் சென்னையிலேருந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து கண்டஸ்டன்ஸ் வராங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவிலேருந்து அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்துலாம் மாடல்ஸ் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. இது ஒரு மென்ஸ் பெஜென்ட்ன்றதுனால மேல் கேட்டகரி மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. பட் இந்த ஆடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சீக்வன்ஸ்க்காக நிறைய காஸ்டியூம்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக டிசைனர் ஷோகேஸு இந்த மாதிரி ஃபேஷன் சம்மந்தப்பட்ட ஃபேஷன் ஷோஸ்லாம் ஃபீமேல் மாடல்ஸும் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஃபேஷன் ஷோ பண்ணுறதுக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னத்திரை வெள்ளித்திரை நடிகர்கள் வந்து இதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிறாங்க. சினிமா நடிகர்கள் சீரியல் நடிகர்கள்லாம் வந்து இதில் சீஃப் கெஸ்ட்டாக வந்து கலந்துக்கிறாங்க. இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்று இருக்குது. இது ஆடிஷன், இது முதல் கட்ட ஒரு தேர்வு மாதிரி. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபினாலே வந்து சென்னையில் நடக்கும். ஃபினாலே வந்து அக்டோபர் மாதம் சென்னையில் நாங்கள் நடத்த போகிறோம். அந்த ஃபினாலே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்லேயும் மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஆடிஷனை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு சென்னை முடிஞ்சது, இப்போ பாண்டிச்சேரியை நோக்கி நாங்கள் வந்திருக்கோம். பாண்டிச்சேரியில் இருக்கிற இளைஞர்கள் இது எல்லாருமே யூஸ் பண்ணிவிட்டு இந்த யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் சர்வதேச பெஜென்ட்டில் வந்து எல்லாருமே பார்ட் எடுத்துக்கணும் அப்படின்றது எங்களோட ஒரு மனப்பூர்வமான ஒரு ஆசை. ஸோ இதுதான் மேன் ஆஃப் தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய 1 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரிமேடு காவலர் விளையாட்டு திடலில் உடற்பயிற்சி கூடம் காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் இயங்கி வந்தது. பின்னர் செயல்படாமல் இருந்தது. அதனைத் தொடர்ந்து நவீன முறையில் டெல்லியிலிருந்து உடற்பயிற்சி கருவிகள் வரவழைக்கப்பட்டு நவீன கூடம் உருவாக்கப்பட்டுள்ளது. இக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த உடற்பயிற்சி கூடத்தில் போலீஸ், அரசு உயர் அதிகாரிகள், அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய உள்ளனர். நவீன முறையில் உடற்பயிற்சி கூடம் இருப்பதால் இங்கு வந்து உடற்பயிற்சி செய்ய விருப்பமாக உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். Sir, please, sir. Governor! General salute! Please stand up! Guard of honor consisting of 1 officer and 26 other ranks are ready for inspection, sir. And this kind of equipment, sir, you don't have even this one. Same, sir.
சார் எப்படி சார் சொல்லுவோம். இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion Dot Laser Cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion Dot Tailoring Institute மட்டும்தான். So நம்ம Fashion Dot Tailoring Instituteல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க.